தகதிமி தகச்சனு தகதிமி தகச்சனு தகதிமி தகதிமி தகச்சனு தகதிமி தகச்சனு தா தகதிமி தகச்சனு தகதிமி தகச்சனு தகதிமி தகதிமி தகச்சனு தகதிமி தகச்சனு தா நாதம் யோகம் நடனம் சந்தோஷம் பரதம் நாதம் யோகம் நடனம் சந்தோஷம் பரதம் ராகம் தாளம் பாவம் உற்சாகம் பரதம் ராகம் தாளம் பாவம் உற்சாகம் பரதம் தகதிமி தகச்சனு தகதிமி தகச்சனு தா ஜெயா டிவி பெருமையுடன் வழங்கும் தக்கதிமி தக்க ஜனோ. இதுல உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமை அடைகிறேன். பரதம் அப்படிங்கிறது பழமையான புராதனமான ரொம்ப ரொம்ப பாரம்பரியம் மிக்க ஒரு கலை. அந்த கலையை பாமரர்களுக்கும் உங்களை மாதிரி பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தர் வீட்டுக்கே கொண்டு வந்து சேர்க்கிற நிகழ்ச்சி தான் ஜெயா டிவியுடைய தக்கதிமி தக்க ஜனோ. போன வாரம் நம்ம செலிப்ரேஷன் ரவுண்ட் பார்த்தோம். அதுல 18 தகுதி சுற்றுல தேர்வான 18 போட்டியாளர்களை நம்ம பார்த்தோம். அந்த 18 வெற்றியாளர்களும் இப்போ இங்க 6 வாரம் தொடர்ந்து நம்ம கூட ஜேர்னி பண்ண போறாங்க. ஒவ்வொரு வாரமும் ஒரு வின்னர், அதாவது 6 பேர் செமிஃபைனல்ஸ் போக போறாங்க. இந்த ஜேர்னி ரொம்ப ரொம்ப அழகா இருக்க போகுது. ஆனா அந்த அழகையும் தாண்டி ரொம்ப ரொம்ப பெருமையான பெருமிதத்தோட உன்னதமான ஒரு கலைப்பயணமா மாறப்போகுது. எதனாலன்னா நம்ம கூட இந்த மேடையில ஜாயின் பண்றதுக்காக த மகா குருஸ், இன்னும் சொல்லணும்னா உண்மையிலேயே வாழும் லெஜெண்ட்ஸ் தனஞ்சயன் மாஸ்டர் அண்ட் சாந்தா மேம், இவங்க தான் நம்ம கூட ஜாயின் பண்ண போறாங்க. எவ்வளவு பெருமை, எவ்வளவு பெருமிதம்னா இவங்க ஆடாத மேடைகளே கிடையாது, போகாத ஊரே கிடையாது. உலகளாவிய சுற்றுப்பயணமும் உலகளாவிய சிஷ்ய பாரம்பரியமும் கொண்ட குருஸ் இங்க நம்ம கூட இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப பெருமிதத்தோட மனம் முழுக்க நன்றிகளோட உங்களை நாங்க வரவேற்கிறோம். ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர் அண்ட் மேம் நீங்க இந்த ஷோவுக்கு வந்தது. குவார்டர் ஃபைனல்ஸ்ல நுழைய போறோம். அதனுடைய முதல் வாரத்துல இருக்கிறோம். 3 கண்டஸ்டன்ட்ஸ் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள முதல்ல அறிமுகப்படுத்திக்கலாம். என் பேர் மேகா, டிசைபிள் ஆஃப் ஸ்ரீமதி அர்ச்சனா மகேஷ். என்னோட பேர் ஹரிணி பிரியா. நான் குரு டாக்டர் ஷீலா உன்னிகிருஷ்ணன் கிட்ட மேலட்டூர் பாணி பரதநாட்டியம் கற்றுண்டு வரேன். என்னோட நேம் அஸ்விகா, டிசைபிள்ஸ் ஆஃப் குரு ஸ்ரீ மதுரையார் முரளிதரன் அண்ட் ஸ்ரீமதி சித்ரா முரளிதரன். கண்டஸ்டன்ஸை மீட் பண்ணியாச்சு. கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் நர்வஸோட பியூட்டிஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நிகழ்ச்சியுடைய முதல் ரவுண்ட் சரணம் ரவுண்ட். வர்ணத்துல சரணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட். 2 விதமாக, அதாவது சாகித்யத்தோட ஸ்வரங்களும் சேர்ந்து வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட். அந்த செக்மெண்ட்டை இந்த 3 பேர் எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்றதை இப்ப பார்க்கலாம். அண்ட் குருஸோட ஆசீர்வாதத்தோட லெட்ஸ் பிகின் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட், சரணம் ரவுண்ட். மாதப மகரி கமானி பதம பகம ரிகமனி தப பரி கசரி கம கம சனி தப பரே சனி தப பதனி சரி கம சனி தப குழலோதும் அழக குழலோதும் அழக கண்ண குறை தீராயோ வெண்ணை உண்ணும் மாயா ஒளியும் மாயா கழ்வனும் நீயா கண்ணீர் நேய கதிர் நிகர் தூயா உன்மனம் காயா கண்பெல போய முருகவே குழலோதும் அழக மகரிக மக ஆடுமயவேது அழகா முருகா ஆடுமயவேது ஆடுமயவேது உன்வடி வழகை காண என் உன்வடி வழகை காண என்
சரிக சரிக மகாரி சத கரி சதவ பதமாயே ஜெகம் நீயே ராஜேஸ்வரி அருள்வாய் சிவரஞ்சனி காமகோட்டி பீட வாசினி தாமதம் ஏனடி தாயே காமகோட்டி பீட வாசினி தாமதம் ஏனடி தாயே அருள் மகிழும் சுந்தரி பரம் பெறவே தினம் பணிவேன் அறம் மகிழும் சுந்தரி பரம் பெறவே தினம் பணிவேன் மாயே ஜெகம் நீயே ராஜேஸ்வரி. வாவ், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இந்த முதல் சுற்று 3 பேருமே 3 வர்ணங்களுடைய சரணங்கள்ல 3 ஃபிளேவர்ஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்படி பண்ணியிருக்காங்கன்னு இப்ப குருஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், இந்த சரணங்கிறது இந்த நிருத்தியாஞ்சலி பல்லவிங்கிறது சங்கீதத்தில் பரதநாட்டியம் சொல்லச்ச நிருத்தியோபகாரம் சொல்லும். அதனுடைய சரணம் 3 பேரும் ரொம்ப அழகாக பண்ணினா நீட்டாக இருந்தது. டெக்னிக்கலி தேர் ஆல் ரைட். பட் அபிநயம் பண்ணச்ச கொஞ்சம் கூட இம்ப்ரூவ் பண்ணணும்னு தோன்றுறது எல்லாருக்குமே கிடையாது. அது என்ன தாள விஷயத்தில் கொஞ்சம் ஜாஸ்தி எஃபர்ட் போட்டுருக்கீங்க. ஸோ பாக்கி அந்த அபிநயத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து குறையிறது கொஞ்சம், அது கொஞ்சம் கவனிச்சுட்டு பண்ணுவோம். கண்ணு கொஞ்சம் திறக்கணும். அபிநயம் பண்ணிச்ச கண்ணு திறந்து தான் பண்ணணும். ஏன்னா எப்படியும் இது கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல், இது நேச்சுரல் கிடையாது. இதில் ஆர்டிஃபிஷியலாக தான் நம்ம கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக தான் பண்ணுறோம். ஸ்டேஜுக்கு எப்போ எக்ஸாஜரேஷன். ஆமாம், அதனால் கண்ணு நல்லா திறக்கணும், புருவம் எல்லாம் நல்லா யூஸ் பண்ணிக்கணும். அதெல்லாம் அப்புறம் காலு இல்லை அந்த தேய் தித்தைன்னு வந்துச்சு. அந்த தித்தைங்கிறது கிளியராக இருக்கணும். தித்தை மட்டும் போகாது, தித்தைன்னு போடணும். தித்தை அந்த 3 வரணும். கிருதம் கரெக்டாக வரணும். அது அதுதான் நல்ல பேர், தக்கதிமி தக்கஜணும். உங்க தாளம் பாவம் ரெண்டுமே சமமா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, இது முதல் சுற்று தான். 2வது சுற்றுல இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அது பாவத்துக்கான அபிநயத்திற்கான சுற்று. இப்ப நம்ம பார்க்க போற 2வது சுற்று திரை இசை பாடல் சுற்று. இந்த திரை இசை பாடல் சுற்று ரொம்ப ரொம்ப புதுமையான முயற்சியா இருக்க போகுது. ஏன்னா திரைப்படங்கள்ல வரக்கூடிய பாடல்கள்ல நாங்க ஒரு வார்த்தை கொடுக்க போகிறோம். குரு ஏற்கனவே சொன்ன மாதிரி பாவத்துக்கு கண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னைக்கு நம்ம கண்டஸ்டன்ஸ்க்கு கொடுக்க போற வார்த்தை கண்கள். இந்த கண்கள்னு தொடங்குற பாடலுக்கு தான் அவங்க அபிநயம் பிடிக்க போறாங்க. இந்த பாடலுக்கு பரதநாட்டியத்துல எப்படி அவங்க ஜஸ்டிஃபை பண்ண போறாங்கன்றது தான் ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்க
ரொம்ப ரொம்ப புதுமையா, அதே நேரத்துல அபிநயத்துக்கு சேலஞ்சிங் ரவுண்டா இது அமைஞ்சது. ஸோ 3 பேரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்றத குருஸ் கிட்ட கேட்கலாம். மாஸ்டர் சொல்லுங்க. தமிழ் பாட்டுகளை சினிமாலேருந்து எடுத்து இவ்வளோ அழகாக அதுக்கு இன்டர்பிரேட் பண்ணுறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கே. தமிழ் ஈடுபாடு இருக்கா அவங்களுக்கு? ஆர்வம் இருக்கா, இல்லை உங்களுடைய அப்பா அம்மா சொல்லி தந்தாங்களா, வாத்தியார்கள் சொல்லி கொடுத்தாங்களா? இருக்கலாம், அதுவும் இருக்கலாம். இருக்கான்னு தெரியாது, இல்லைன்னா இருக்கணும். ஆனால் அந்த தமிழ் இருக்க அதுதான் அவ்வளோ அமுதென்று பேர்னு தெரியும். தமிழுக்கும் அமுதென்று பேர். அந்த தமிழ் நல்லா தெரியணும். தெரிஞ்சு பண்ணினான்னா அபிநயம் இன்னும் நல்லா வரும். கண்கள் தான் எல்லாமே. கண்கள் தர்சயேத் பாவம் இல்லையா? அஸ்விகாவோட சாத்விக பாவம் ஒரே மாதிரி இருந்தது. அந்த அர்த்தத்துக்கு தகுந்தபடி, தமிழுக்கு தெரிந்தபடி அந்த தமிழ் அர்த்தம் தெரிஞ்சு பண்ண மாதிரி இருக்குது. ஆனால் அந்த சாத்விக விபாகம் இருக்குது ஒன்று. சாத்விகத்தில்தே அந்த சஞ்சாரி பாவம் வரைச்ச அந்த எக்ஸ்பிரஷன்ஸு வேர்ட்ஸ்க்கு தகுந்தபடி வரணும். கொஞ்சம் கூட ஏர்னிங் இருக்கலாம் எனக்கு. ஏன்னா இது கூட ஆதங்கம் இன்னும் கொஞ்சம் கூட. இது விரக துக்கம். இந்த ஸ்தாயின்னுங்கிறது அடிப்படையான அந்த தமிழ் வார்த்தைக்கு பாட்டுக்கு என்ன அர்த்தமோ அதுதான் ஸ்தாயி பாவம். அதில் கொஞ்சம் கிழக்கிஞ்சித்தம் விபச்சாரி பாவம் வரணும் அதில். அது உனக்கு இன்னும் வரல. அதனால தான் கேட்குறேன், தமிழ் உனக்கு எவ்வளோ ஆழமாக தெரியும். இல்லைன்னா தெரிஞ்சுக்கணும். கண்கள் எங்கே பாட்டில் இருக்கிற ஜென்ரலாக அதோட கொரியோகிராஃபி ரொம்ப பிடிச்சிது. அப்புறம் ஒன்றே அந்த கடைசியில் மயக்கம்னு பண்ணப்போ அது ஒரு மாதிரி இப்படி ஒரு சுத்தம். அது இல்லை, அது ஆசையினால் வர்ற மயக்கம். அது இது இந்த அது வித்தியாசம். ஆமாம், அப்படி ஆசையினால் உண்டாகும் மயக்கம். அது ஒரு சந்தோஷத்தோடு இருக்கிற மயக்கம். அது நீ வேற மாதிரி மயக்கம்னா மயங்கி விழுற மாதிரி வந்துடுது. ஓகே, அதான் அதனால தான் சொல்கிறேன், அந்த சாகித்யத்தினுடைய அர்த்தம் நுணுப்பு, அதாவது ஆழமான அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். நாட் அ ஜென்ரல் சூப்பர்ஃபிஷியல் அர்த்தம். அதர்வைஸ் வெரி குட், வெல் டன். மேகாதும் முத்துக்களோ நல்லா இருந்தது. குட், வெரி நைஸ். அர்த்தம் தெரிஞ்சுட்டே அதோட ஐடியா புரிஞ்சுட்டே சிரமம் எடுத்துட்டு பண்ணியிருக்கீங்கோ. அது ரொம்ப நல்லது. இப்படி தான் இன்னும் நிறைய பாட்டுகள் புரிஞ்சுட்டு பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது ஒரு ஆரம்பம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மாஸ்டர். ரொம்ப ரொம்ப அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப வித்தியாசமான புதுமையான ஒரு முயற்சியாக தான் இந்த சுற்றை நாங்கள் உங்கள் முன்னாடி கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதனுடைய பெயர் குருகுலம் சுற்று. இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், குரு அப்படின்னாலே இருளை விளக்கக்கூடியவர். எஸ், அப்படிப்பட்ட மகா குருஸ் இங்கே இருக்கும் பொழுது இந்த சுற்று இங்கே இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்கு மட்டுமே கிடையாது, பார்க்குற ஒவ்வொரு பார்வையாளர்களுக்கும் கண்களுக்கு ஒரு விருந்தா அமைய போகுது. இந்த குருகுலம் சுற்றுல நம்மளுடைய குரு மகாராஜ் இங்க இருக்காங்க, மேம் இருக்காங்க. இவங்க அவர்களாகவே கண்டுபிடித்த நாட்டிய முத்திரைகளை நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ்க்கு சொல்லி கொடுக்க போறாங்க, விளக்க போறாங்க. அண்ட் அதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் பரதநாட்டிய ரசிகர்கள், உலகளாவிய ரசிகர்கள் அனைவரும் பார்த்து என்ஜாய் பண்ண போறாங்க. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே, குருஸ், நீங்க இந்த குருகுலம் சுற்றை வந்து சொல்லி கொடுங்க. இன்னைக்கு குருகுலம் அப்படிங்கிற செக்மெண்ட் நடக்க போகிறது. இது வாரம் தொடர்ந்து நடக்க போகிறது. இன்னைக்கு சப்ஜெக்ட் நம்ம எடுத்துட்டு இருக்கிறது பறவைகள். பறவைகள்னா இப்படி தான் எல்லாம் படிங்க இல்லையா? ஓரோ பறவைக்கும் தனித்தனி முத்திரை இருக்கு. சாதாரண பறவைனா நம்ம முதல்ல கிளி ஆஃப்கோர்ஸ் இஸ் ஃபேமஸ். கிளி தூது அனுப்புகிறோம். மயில் தான் அடிக்கடி இந்த மயில் நாட்டியம் பண்ணிட்டு இருப்போம். இதை இப்படி பார்த்தா எப்படி இருக்கு? இது எப்படி இருக்குது? பேரட், கிளி, பேரட். இது அதே பேரட். குயில், குயில்னா இப்படி பிடிக்கணும், சிலிட்ட கடக்காமுகம். இப்படி அது கொஞ்சம் இப்படி பிடிக்கணும். இது கொஞ்சம் மேலே வரணும். அது சின்ன அதுக்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுங்க பார்க்கலாம். இதுக்கு கால் வைத்து, ஆமா, அது குயில் இல்லையா? அது மாதிரி கழுகு. கழுகு பாருங்க, பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கிறது இல்ல. இப்படி கால் வச்சு அது உட்கார்ற மாதிரி உட்கார்ந்து உட்காருங்க. கழுகு மாதிரி பார்க்கணும். கழுகு மாதிரி இப்படி பார்க்கணும். அப்படி இந்த மூக்க கொஞ்சம் கேரக்டர் கொடுக்கணும். கேரக்டர் அப்படி இன்னொரு வாட்டி பண்ணுங்க. கழுகு. அப்புறம் கொக்கு. கொக்குன்னா எப்படி இருக்கும்? இப்படி வச்சுட்டு ஒத்த காலில் நிற்கணும். அதுக்குதான் நில்லுங்க. அப்படி நின்று அப்படி
அப்புறம் அப்படி ஜம்ப் பண்ணுங்க. முன்னாடி போகணும், அப்படி தானே போகும். ஒரு நாலு பறவைகள் விதம் கத்துண்டாச்சு இல்லையா? குட். அடுத்த வாரம் குருகுலம் செக்மெண்ட்ல இன்னும் பல விதமான முதிரைகள் கத்துக்கலாம். நம்ம நிகழ்ச்சியோட இறுதி சுற்றுக்கு வந்துட்டோம். இது புதிர் சுற்று, ஒரு போனஸ் மார்க்குக்கான சுற்று. ஸோ இதுல 3 சீட்டுகள் இருக்கும். அதை அந்த கண்டஸ்டன்ஸ் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும். இந்த 3 சீட்டுகள்ல 3 குறிப்புகள் இருக்கும். 1 போட்டோ ஐடென்டிட்டி, 2வது ஆடியோ, 3வது புதிர். இந்த 3க்கும் அவங்க சொல்ற விடையை பொறுத்து தான் போனஸ் மார்க்ஸ் கிடைக்கும். குருஸ் அதை தீர்மானிப்பாங்க. ஸோ லெட்ஸ் இன்வைட் த கண்டஸ்டன்ஸ். உங்களுக்கான போனஸ் மதிப்பெண்களுக்கான சுற்று. ஸோ கவனமா பார்த்து விளையாடுங்க. இதோ உங்களுடைய சீட்டு. ஸோ த ஃபர்ஸ்ட் கண்டஸ்டன்ட் மேகா, சொல்லுங்க உங்களுக்கு என்ன வந்திருக்கு? கொஸ்டின். உங்களுக்கான கேள்வி, தில்லானா என்ற சொல் எந்த வார்த்தையில் இருந்து வந்தது? எந்த வார்த்தையிலிருந்து டிரைவ் ஆகி வந்திருக்கு? டிரைவ். அதாவது ஒரு சொல், அந்த சொல்லில இருந்து டிரைவ் ஆகி வந்ததுதான் தில்லானா. அது எந்த சொல்? தெரியலன்னா நீங்க தெரியலன்னு சொல்லலாம். தெரியல. பரவாயில்ல. அந்த வார்த்தை தரானா. தரானா அப்படிங்கிற சொல்லில இருந்து வந்ததுதான் தில்லானா. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நம்மளுடைய நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட், நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்ன சீட் வந்திருக்கு? எனக்கு ஆடியோ வந்திருக்கு. ஆடியோ. ஸோ கேளுங்க, இந்த ஆடியோவை கவனமா கேளுங்க. உங்களுக்கான கேள்வி அதற்கு அப்புறமா. ஆடியோ ப்ளீஸ். எட்டியும் எட்டாதிருப்போன் முருகன் மருகன் எங்கும் நிறைந்திருப்போன். எட்டியும் எட்டாதிருப்போன் குங்குமவர்ணனடி கிளியே குமர பெருமானடி. முருகப்பெருமான் மீது அமைக்கப்பட்ட ரொம்ப ரொம்ப பிரபலமான பாடல். இதனுடைய முதல் வரியை சொல்லுங்க. எனக்கு இந்த ஆடியோ கரெக்டாக என்னன்னு தெரியல, பட் ஆனால் நான் கெஸ் பண்ணுறேன் இது ஒரு காவடி சிண்டா இருக்கும். இல்லை, காவடி சிந்து மாதிரி தான் தெரியும், பட் இது ஒரு கிளிக்கண்ணி. அண்ட் அதனுடைய முதல் வார்த்தை வள்ளி கணவன் பேரை அப்படிங்கிறது தான் சரியான பதில். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. 3வது கண்டஸ்டன்ட் சொல்லுங்க உங்களுக்கு என்ன வந்திருக்கு? பிக்சர். உங்களுக்கான புகைப்படம் இதுதான். அந்த புகைப்படத்துல இருக்கிறவங்க யாரு? ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் அது. இல்லை, எனக்கு தெரியாது. மிக பிரபலமான திரையுலக பெண்மணி. திரைப்படங்கள்ல மட்டுமே கிடையாது, நடனத்திலையும் கொடி கட்டி இன்னைக்கு வரைக்கும் பறந்துகிட்டு இருக்கிற பெண்மணி. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் கூட அவங்க மேடை ஏறி நடனம் ஆடக்கூடிய ஒரு பெண்மணி. அவங்க தெரியலன்னு சொல்றது ரொம்ப வியப்பா இருக்கு. வைஜெயந்தி மாலா பாலி. ஏற்று செய்யாத மொழியே கிடையாதுங்கிற அளவுக்கு, திரைப்படத்திலையும் சரி ஏறி ஆடாத மேடையே கிடையாதுங்கிற அளவுக்கு பரதநாட்டியத்திலும் சரி ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றவங்க. இட்ஸ் ஓகே. ஸோ இந்த சுற்று இங்க முடிவடையுது. போனஸ் மதிப்பெண்களோட சேர்த்து யார் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ண வேண்டிய நேரம். குருஸ், மாஸ்டர் அண்ட் மேம், நீங்க சொல்லுங்க. டை பிரேக்கர் தான் இந்த பசில். அதில் நீங்கள் யாராவது சேவ் ஆகுன்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுலேயும் டிசப்பாயின்மெண்ட்டு. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் நாங்கள் ஆவரேஜ் மார்க் எடுத்துட்டு மேகாவுக்கு வந்திருக்கு. ஆவரேஜ் மார்க் எடுத்துட்டு மேகாவுடைய அந்த வின்னிங் ஸ்கோர் எங்க வந்து ஜாஸ்தியாச்சு? அது அந்த திரை இசை ரவுண்டில் தான் அவளுக்கு வந்திருக்கு. ஓ, வெரி வெல் மேம். ஆல் தி பெஸ்ட். நீங்கள் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் இதில் இன்னும் இருந்துகிட்டே இருக்கணும். இன்னும் மேல் 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 நல்லா வரணும்னு ஆசிக்கொள்கிறேன். குவார்டர் ஃபைனல்ஸ் உடைய ஃபர்ஸ்ட் வீக் வின்னர் மேகா. மற்ற 2 கண்டஸ்டன்ட்களும் எங்களுடைய பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். ஸோ குவார்டர் ஃபைனல்ஸ் ஃபர்ஸ்ட் வீக் எப்படி இருந்தது? எஸ்,
தகுதி சுற்றை விட குவார்டர் ஃபைனல்ஸ்ல ரொம்ப ரொம்ப வித்தியாசமான முயற்சிகளை உங்க முன்னாடி கொண்டு வந்திருக்கோம். ஸோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறோம். உங்களுடைய காமெண்ட்ஸ், சஜஷன்ஸ், ஒப்பீனியன்ஸ் எதுவாக இருந்தாலும் ஓப்பனா எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. நீங்க தெரியப்படுத்த வேண்டிய முகவரி ஜெயா டிவி தக்கதீமி தக்கஜனு, போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 3173 சென்னை 32. உங்களுடைய விமர்சனங்கள், காமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் வரவேற்க நாங்க தயாரா இருக்கிறோம். அடுத்த வாரம் வரைக்கும் எங்களுக்காக நீங்களும் காத்திருங்க. Until then, this is Indraja signing off from the sets of தக்கதீமி தக்கஜனு. நாதம், யோகம், நடனம், சந்தோஷம், பரதம், ராகம், தாளம், பாவம்